ஹலோ, இது டே 1 ஆஃப் ப்ரிப்பரேஷன். நான் வந்து எப்படி வீடியோ போட போகிறேன் அப்படின்னா, ஜிஎஸ் வந்து தனி வீடியோவாகவும், மேக்ஸும் தமிழும் சேர்ந்து ஒரு வீடியோவும் போட போகிறேன். ஏன்னா மேக்ஸும் தமிழும் கண்டென்ட் கம்மி தான் நமக்கு. அதனால 2 சேர்ந்து ஒரு வீடியோவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மேக்ஸில் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, ஜான் ஃபுல்லாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து டெய்லி ஒரு 5 சம்மு, அது போக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும், தமிழில் வந்து கலைச்சொற்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து நேற்று என்ன படித்தேன் அப்படின்னா, தமிழில் வந்து கலைச்சொற்களில் வந்து 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற எல்லா கலைச்சொற்களும் படிச்சிருந்தேன். அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் போயிடலாம். மேக்ஸில் வந்து என்ன சொல்லியிருந்தோம், ப்ரீவியஸ் இயர் கொஷினும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சொல்லியிருந்தேன்னா, அதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கு வந்து நானே யூடியூப்பில் தான் தேடி பார்த்தேன். அதில் பார்த்ததுல வந்து கிருஷோபா அகாடமி இருக்குல்ல, அதில் வந்து 500 சம் சீரீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஏன்னா அதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரே டாப்பிக்குன்னு இல்லாமல் எல்லா டாபிக்ஸும் கலந்து ஒரு வீடியோவில் 5 சம் அப்படிங்கிற மாதிரி 500 சம்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நான் அதுலேருந்து தான் நான் டெய்லி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுலேருந்து டெய்லி ஒரு வீடியோவில் வந்து 5 சம்மாக டெய்லி 5 சம் வந்து அதுலேருந்து நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ அதே வீடியோவை வந்து அதில் இருக்கிற அதே 5 சம் வந்து நான் இங்கே சொல்லித்தரதா எப்படின்னு எனக்கு தெரில. நான் சொல்கிறேன். நான் வீடியோவில் அந்த 5 சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போக போக இல்லை இது வேண்டாம் நாங்கள் அதுவே பார்த்துக்குறோம் அப்படின்னா ஓகே, இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து அந்த 5 சம் வந்து நான் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு. ஓகே, அதுக்கப்புறமா அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதையும் வந்து நம்ம தனியாக அதை வந்து நான் தனியாக வீடியோ போடுறேன். தனியாக அந்த டாபிக் வைஸாக போடுறதெல்லாம் தனியாக போட்டு அதை வந்து தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது வந்து டெய்லி வீடியோஸில் வர்ற மாதிரி இதையும் வந்து பார்த்துக்கலாம், இந்த 5 சம். ஓகேவா? அதுக்கப்புறம் தமிழில் கலைச்சொற்கள் வந்து அது பின்னாடி சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 5 சம்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் வந்து என்ன அப்படின்னா சிம்ப்ளிஃபைல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, √225 டிவைடட் பை 729 மைனஸ் √25 டிவைடட் பை 144 ஹோல் டிவைடட் பை √16 டிவைடட் பை 81 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ரூட்ஸ் எல்லாம் ஓரளவு தெரிஞ்சிருக்கணும். ஒரு 20 to 30 வரைக்கும் இருக்கிற ரூட்ஸ் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ 225ஓட ரூட் வந்து 15ன்னு பார்த்தோன்னே நமக்கு தெரியணும். ஓகே, ரூட்னா அதான் 15 × 15 என்ன 225ன்னு வரணும், அந்த மாதிரி. ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து 729ஓட ரூட் வந்து நமக்கு 27 தெரியும். 25ஓடது 5ன்னு தெரியும். 5 × 5 25ல் அந்த மாதிரி. 144க்கு வந்து 12 டிவைடட் பை 16ஓடது வந்து 4, 81ஓடது வந்து 9. ஸோ ரூட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டிவைடட் இருக்குல்ல, டிவைடுன்னு இருந்தாவே நமக்கு வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும் இல்லையா? ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து மல்டிப்புளாக மாற்றிக்கலாம். மல்டிப்புளாக மாற்றிக்கிறதுக்கு இதை வந்து ரெசிப்ரோக்கலாக, அதாவது தலைகீழாக மாற்றி எழுதினோம்னா அதை வந்து நம்ம மல்டிப்புளாக எழுதிக்கலாம். ஓகேவா? அதாவது இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, 15/27 மைனஸ் 5/12 ஹோல் டிவைடட் பை 4/9ன்னு இருக்கா? இதை வந்து மல்டிப்புளாக எழுதணுன்னா இந்த 9 மேலே போகும், இந்த 4 அது கீழே வரும் இல்லையா? அதுதான் வந்து இங்கே இப்படி எழுதியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இது ரெண்டுத்துக்கும் வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். ஓகேவா? 27க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 3ஆல் ஃபஸ்ட் எடுக்கலாமா? இங்கே 9 டைம்ஸ் வரும், இங்கே 4 டைம்ஸ் வரும். எல்சிஎம்னா என்ன? இது 3த்தையும் மல்டிபிள் பண்ணணும் இல்லையா? இதுக்கப்புறம் இதில் காமனாக வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் அதனால் இது 3த்தையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 108 வருது. ஸோ எல்சிஎம் வந்து 108. இங்கே 108 வரணும் அப்படின்னா இதை நான் 4ஆல் மல்டிபிள் பண்ணணும், இதே 9ஆல் மல்டிபிள் பண்ணணும். அதுக்கப்புறமா இதை 4ஆல் மல்டிபிள் பண்ணால் இங்கே 60, இங்கே 9ஆல் மல்டிபிள் பண்ணால் 45 இன்ட்டு 9/4 அப்படியே வச்சுக்கலாம். 60 - 45 is 15 டிவைடட் பை 108 இன்ட்டு 9/4. ஓகேவா? கேன்சல் பண்ணி எழுதுகிறேன். எப்படி கேன்சல் பண்ணி எழுதலாம்? இங்கே 108, இங்கே 9 இருக்கா? ஸோ இதை வந்து 9 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். இது வந்து 9 டேபிளில் இது 1 டைம்ஸு, 108 வந்து 9 டேபிளில் 12 டைம்ஸ் வரும். 199 இங்கே பேலன்ஸ் 18 சேர்ந்துச்சு அப்படின்னா 2, ஸோ 12 டைம்ஸ் வரும். அதுக்கப்புறம் இங்கே 15 இருக்கும், இங்கே 12 இருக்குமா? ஸோ 3 டேபிளில் போடலாமா? இங்கே 5 டைம்ஸு 3 டேபிளில் 15 வரும், இங்கே 4 டைம்ஸு 3 டேபிளில் 12 வரும். ஸோ 5, இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 4 இருக்கா? 5/4 × 4 16. ஸோ ஆன்சர் வந்து 5 × 16. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சம் வந்து என்ன அப்படின்னா, 35, 56, 91 இதால் வகுக்கும்போது மீதி 7ஐ தரக்கூடிய மிகச்சிறிய எண் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷினுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது 3த்துக்கும் எல்சிஎம் எடுத்துகிட்டு இங்கே மீதி என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க, 7 வரணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ எல்சிஎம் எடுத்துகிட்டு அது கூட அந்த நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? இது 3த்துக்கும் எல்சிஎம் எடுக்கலாமா? 35, 56, 91. அப்போ எல்லாத்துக்கும் காமனாக 7ஆல் எல்சிஎம் எடுக்கலாமா? 7ல் வந்து 5 டைம்ஸ் வந்து 35, 8 டைம்ஸ் வந்து 56, 13 டைம்ஸ் வந்து 91.
ஓகேவா? அப்போ எல்சிஎம் எடுத்தாச்சு. எல்சிஎம்னா என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஹெச்சிஎஃப் அப்படின்னா இதை மட்டும் எடுத்து எழுதணும். எல்சிஎம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணணுமா? 7 × 5 × 8 × 13. ஸோ மல்டிபிள் பண்ணால் 33640 ஆன்சர் வருது. அப்புறம் இதோட ஆன்சர் வந்து இதுவும் ஆப்ஷனில் இருக்கும். அதை போய் டிக் பண்ணிடக்கூடாது. மீதி 7 கேட்டிருக்காங்கல்ல, ஸோ அதையும் ஆட் பண்ணி அதுதான் ஆன்சரு. 3647 தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் வந்து ஈஸி தான். ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் 21x²y 35xy² அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? எல்சிஎம் இந்த மாதிரி நம்பரும் இருக்குது, வேரியபிளும் இருக்குது. அப்படின்னா எல்சிஎம் வந்து எடுக்கிறது ஃபஸ்ட்டு நம்பர்ஸுக்கு தனியாக எல்சிஎம் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் வேரியபிள்ஸுக்கு வந்து தனியாக எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்பருக்கு தனியாக எல்சிஎம் எடுக்கலாம். 21க்கும் இந்த 35க்கும் எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ 7 டேபிளில் எடுக்கலாமா? 7 டேபிளில் வந்து 3 டைம்ஸ் எடுத்தால் 21, 5 டைம்ஸ் வந்து 35. அதுக்கப்புறம் காமனாக எதுவும் இல்லை. ஸோ இது மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 7, 3, 5, 105. இப்போ இந்த வேரியபிளுக்கு எப்படி எல்சிஎம் எடுக்கிறது? நம்பருக்கு எடுக்க தெரியும். வேரியபிளுக்கு எப்படி எடுக்கிறது? வேரியபிளுக்கு எப்படி எல்சிஎம் எடுக்கிறது அப்படின்னா, எல்லா வேரியபிளில் வந்து இருக்கிற எல்லாமே வரணும். இங்கே எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது அப்படின்னா எக்ஸு ஒய் ரெண்டுமே வந்துடணும். இங்கே எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, இங்கே இசட் இருக்குது, இங்கே வேறு எக்ஸ் ஒய் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இசட்டும் சேர்த்து எழுதணும். என்னென்ன வேரியபிள் இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடணும். ஓகேவா? இப்போ ஆன்சரில் எக்ஸும் வந்துடும், ஒய்யும் வந்துடும். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கிறதுலே எது மேக்ஸிமம் அடுக்கில் வந்து இந்த நம்பரை அடுக்கு நம்பர் இருக்குல்ல, அது வந்து எது மேக்ஸிமமோ அதை எடுத்து எழுதுனா போதும். இப்போ இங்கே x² இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, அப்போ 2 தான் பெருசு. ஸோ எக்ஸில் வந்து இங்கே 2, ஒய்யில் இங்கே 1 தான் இருக்குது, பவரில் ஒன்றுமே இல்லை. இங்கே 2 இருக்குது, அப்போ எது பெருசு? 2. அப்போ x² y² தான் இதோட எல்சிஎம். ஸோ நம்பரோட எல்சிஎம் 105, வேரியபிளோட எல்சிஎம் வந்து x² y². ஸோ ஆன்சர் வந்து 105 x² y²ங்கிறது தான் ஆன்சர். அவ்வளோதான். இதே மாதிரி ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதே மாதிரி நம்பருக்கு ஹெச்சிஎஃப் எடுத்துகிட்டு இங்கே வேரியபிளுக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கிறப்போ காமனாக இருக்கிறது மட்டும்தான். இங்கே வந்து நம்ம இருக்கிற எல்லாமே எடுத்து எழுதணும்னு சொன்னோமா, இங்கே வந்து காமனாக இருக்கிறது மட்டும்தான் எடுத்து எழுதணும். எக்ஸு ஒய், இங்கேயும் எக்ஸ் ஒய் இருந்தால் மட்டும்தான் எக்ஸும் ஒய்யும் எழுதணும். இங்கே இசட் இருக்குது, இங்கே இசட் இல்லை அப்படின்னா இசட் எழுதவே கூடாது. ஓகேவா? அதுக்கப்புறம் அதே மாதிரி இங்கே எப்படி நம்ம மேக்ஸிமம் நம்பர் எடுத்து எழுதணும் எல்சிஎம்க்கு, அதே மாதிரி ஹெச்சிஎஃப்க்கு வந்து இருக்கிறதுலே கம்மியான நம்பர். இங்கே x² இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே 1 தானே இருக்குது, அப்போ 1 தான் கம்மி. ஸோ 1 தான் எழுதணும். அது வந்து ஹெச்சிஎஃப்க்கு. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் வந்து என்ன கேட்டிருக்காங்க? நெக்ஸ்ட் சம் வந்து ஒரு வினாடி வினா போட்டியில் எக்ஸ் மற்றும் ஒய் வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம் 10:11. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றனர் எனில் ஒய் பெற்ற புள்ளிகள் எத்தனை? ஓகேவா? ஒரு காம்படிஷன் நடக்குது. எக்ஸும் ஒய்யும் வந்துட்டு ஆன்சர் பண்ணதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 10:11. எக்ஸோட ரேஷியோ 10, ஒய்யோட ரேஷியோ 11. ஓகேவா? அப்போ மொத்தமாக வந்து 84 பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஒய் மட்டும் தனியாக எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் வந்து இங்கே எழுதியிருக்கேன் 84 அப்படின்னு. ஸோ இதுக்கு வந்து எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒய் தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒய்யோடது வந்து மேலே எழுதிக்கணும். ஓகேவா? ஒய் கேட்டிருக்கிறதுனால ஒய்யோடது மேலே 11 டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 10 + 11 என்ன? 21. ஓகேவா? 11 டிவைடட் பை 21 இன்ட்டு டோட்டல் எத்தனை பாயிண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க? 84. ஓகேவா? தேவையான விகிதம் டிவைடட் பை மொத்த விகிதம் இன்ட்டு டோட்டல். இதான் ஃபார்முலா. இப்போ இதுவே இங்கே எக்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா மேலே வந்து 11க்கு பதிலாக 10ன்னு எழுதியிருக்கணும். கீழே வந்து சேம் தான், இதுவும் சேம் தான். எது கேட்டிருக்காங்களோ அதை எடுத்து மேலே எழுதுகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? இதை இப்போ கேன்சல் பண்ணி எழுதலாமா? இதை வந்து 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸு 7 3 21. இதை வந்து 7 டேபிளில் இது 1 7 7, பேலன்ஸ் 1 இருக்கும், 2 7 14. ஸோ இங்கே 3, இங்கே 12 இருக்கும். மறுபடியும் 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 1, இங்கே 4. ஸோ இங்கே 11, இங்கே 4, 11 × 4 44. ஓகேவா? அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம் வந்து ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 2 மணி நேரத்தில் அது பயன்படுத்தும் மின்சார அலகுகளின் எண்ணிக்கை. ஓகேவா? சூடேற்றினா ஒரு அயன் பாக்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு அயன் பாக்ஸ் வந்து 40 நிமிஷத்தில் 3 யூனிட். ஓகேவா? 40 நிமிஷத்துக்கு 3 யூனிட்டு. இப்போ 2 மணி நேரத்துக்கு எத்தனை யூனிட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதை வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். நிமிஷம் இந்த பக்கம் அலகு. ஓகேவா? அப்போ 40 நிமிஷத்துக்கு 3 யூனிட்டு. அப்போ 120 நிமிஷத்துக்கு எத்தனை? இது வந்து இப்போ அலகு முன்னாடி எழுதிட்டோம்னா தப்பாயிரும். அப்போ கேள்வியில் நமக்கு இப்போ அலகு தானே கொஷின், எத்தனை அலகுன்னு தான் கொஷின், எத்தனை யூனிட்டுங்கிறது தான் கொஷின். அப்போ அதையும் வந்து இந்த பக்கம் செகண்டாக எழுதிக்கணும். ஓகேவா? அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ இது வந்து
நேர்மாறா எதிர்மாறான்னு பார்க்கணும். ஓகேவா? நேர்மாறு அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ 40 நிமிஷத்தில் 3 யூனிட் அப்படின்னா நிமிஷம் அதிகமாச்சுன்னா யூனிட் குறையுமா கூடுமான்னு பார்க்கணும். நிமிஷம் அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக யூனிட் வந்து கூட தான் செய்யும், அதிகமாக தான் செய்யும். அப்போ அது நேர்மாறு. ஆனால் இப்போது ஒரு வேளை 40 நிமிஷத்துக்கு 3 யூனிட் அப்படின்னா 120க்கு வந்து யூனிட் கம்மியாச்சு அப்படின்னா அது வந்து எதிர்மாறு. இந்த சம்மில் அப்படி வராது. எதிர்மாருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை வந்து 2 நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா 6 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கல்ல. அப்போ அங்கே வந்து கம்மியாகுது இல்லையா? 3 பேர் 2 நாள், 6 பேர் 1 நாள். அப்போ இங்கே கம்மியாகுது இல்லையா? இதுதான் வந்து எதிர்மாறு. சரியா? இப்போ இது வந்து நமக்கு நேர்மாறு சம். இங்கே யூனிட்டை இங்கே நிமிஷம் அதிகமாச்சு அப்படின்னா இங்கே யூனிட் வந்து அதிகமாகும். ஓகேவா? அப்போ நேர்மாறு. நேர்மாறுனா என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா தலைகீழி. ஓகேவா? நேர்மாறுனா தலைகீழின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இங்கே கீழே இருந்து போகணும். 120 டிவைடட் பை 40 இன்ட்டு 3. ஓகேவா? இதுவே எதிர்மாறு அப்படின்னா 40 டிவைடட் பை 120 இன்ட்டு 3. ஓகேவா? அதாவது அப்படியே டேரெக்டாக எடுத்து போட்டுடணும், அவ்வளோதான். ஓகே. இப்போ இது வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குது? 120 டிவைடட் பை 40 இன்ட்டு 3 இருக்குது. 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 4 1 டைம்ஸு, 12 வந்து 3 டைம்ஸு, 3 இன்ட்டு 3 9. ஓகேவா? 9 தான் ஆன்சரு. அதாவது 40 மினிட்ஸ்க்கு 3 யூனிட்ஸ் அப்படின்னா 120 மினிட்ஸ்க்கு 9 யூனிட்ஸ், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், 5 சம்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து 5 சம் பார்த்துருக்கோம். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மெத்தடு, 5 மெத்தட் பார்த்தாச்சு. ஸோ இது முடிஞ்சா நெக்ஸ்ட் வந்து தமிழுக்கு வந்து என்ன பார்த்தேன் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற எல்லா யூனிட்டோட அந்த கலைச்சொற்கள். ஓகேவா? ஒவ்வொரு யூனிட் பின்னாடியும் 5 இருந்துச்சு. அது வந்து ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? அது பார்த்துருக்கேன். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அதை மட்டும் தனியாக க்ராப் பண்ணி ஒரு பிடிஎஃபாக போட்டு வச்சுக்கிட்டேன். ஏன்னா 6th மொத்தம் 3 டேர்ம் புக்கு, 3 டேர்ம்லேயும் மொத்தம் 9 யூனிட்டில் மொத்தம் 45 கலைச்சொற்கள் இருக்குது. ஒவ்வொரு டைமும் 3 புக் எடுத்து ரிவிஷன் பண்ணுறது கஷ்டம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரே பிடிஎஃபாக போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்படி ஒரே பிடிஎஃபாக போட்டுக்கிட்டேன். ஸோ இதில் 45 இருக்குது. இந்த 45ஐயும் நான் படிச்சிட்டேன். நீங்களும் படிச்சிருங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ நான் இந்த கலைச்சொற்களுக்கு வந்து என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். ஓகேவா? ஒரு 5 கொஷின் எடுத்து போட்டு ஒரு கொஷினுக்கு ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி டைமர் வச்சு போடுறேன். ஆன்சர் பண்ணுங்கள் அதுக்கு கமெண்ட்ஸில். அப்புறம் அந்த ஷார்ட்ஸ் அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஷார்ட்ஸுன்ட்டு இல்லை, எல்லா வீடியோஸுமே எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்டடி ஸ்பேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து ஒரு டீச்சரு ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து படிக்கிறோம்ல, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லோரும் சேர்ந்த மாதிரி. நான் கொஷின் கேட்குறேன், நீங்களும் கொஷின் கேளுங்க, அந்த மாதிரி படிக்கலாம். நீங்கள் கொஷின் கேளுங்க, அதுக்கு மற்றவங்கலாம் ஆன்சர் பண்ணட்டும். ஸோ இப்போ நம்ம கொஷின் கேட்குறோம், ஒருத்தவங்க ஆன்சர் பண்ணுறாங்கன்னா அது நமக்கும் மறக்காது, ஆன்சர் பண்ணுறவங்களுக்கும் மறக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஷார்ட்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். ஸோ தமிழுக்கும் மேக்ஸுக்கும் அவ்வளோதான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து தனியாக வீடியோ போடுறேன். அப்புறம் ஜிஎஸ்க்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அவ்வளோதான். கமெண்ட்டில் ஏதாச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.